மரியாதை பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரை மட்டும் பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அவரு பத்திரமா வேணும் டாக்டர். கண்டிப்பா, அதுக்கு தானே நாங்க இருக்கோம். ப்ளீஸ் டாக்டர், அவரை எப்படியாவது கொடுத்துருங்க. நமக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. நாங்க எல்லா பேஷண்ட்டும் நல்லபடியா திரும்பி போகணும் தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். கொடுத்துருங்க. இதுல கையெழுத்து போடுறதுலாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நாளைக்கு நாங்க சரியா பார்க்கலன்னு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது இல்லையா? அண்ட் இது ஒன்றும் புதுசு இல்லையே, எல்லா இடத்துலயும் இருக்கிறதானே. ஏன் பிரசவம் பார்க்கறதுக்கு லேடிஸ் வந்தா கூட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம கையெழுத்து வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். ஒன்றும் பயப்படாதீங்க, டோன்ட் வரி, கையெழுத்து போடுங்க. நான் உங்களை நம்புறேன் டாக்டர். ஆனா தயவு செஞ்சு இந்த கையெழுத்தெல்லாம் கேட்காதீங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. கையெழுத்து போடுங்க அண்ணே. அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல. கையெழுத்து போட்டாதான் நீ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அண்ணி, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. ப்ளீஸ் அண்ணி, கையெழுத்து போடுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, போடுங்க அண்ணி. சாரி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க போடுங்க, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. மேடம், மேடம், கனகம்னு ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணிருக்காங்களா? கனகமா? எப்போ? இப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. இல்ல, அப்படி யாரும் அட்மிட் ஆகலையே. இல்ல, நல்லா பார்த்து சொல்லுங்க. காமாட்சி ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க. இல்ல சார், ஒரு ஜென்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. அம்மா, கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து சொல்லுங்கம்மா. இல்ல சார், என்னம்மா, என்னாச்சு? முதல்ல வாங்கண்ணே, வந்து பாருங்கண்ணே, வாங்க. சொல்ல, என்னதான் ஆச்சு அம்மாவுக்கு? ஏய், கொஞ்சம் அலாம சொல்றியா? அண்ணி, நீ அண்ணி, அம்மாக்கு என்னாச்சு? அண்ணன் எங்க? அம்மாக்கு எதுவும் இல்ல, அண்ணனுக்கு தான் நெஞ்சு வலி வந்துருச்சு. என்னக்கா என்ன சொல்ற? ஏய், என்ன சொல்றீங்க? நீங்க போனீங்கல்ல, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நாங்க தான் கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்தோம். அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் எங்க இருக்காரு? உமா பாத்துட்டு இருக்காங்க, யாரும் உள்ள போக முடியாது. என்னதான் சொல்றாங்க? இனிமேதான் தெரியும். அண்ணி, வாங்க தம்பி, வாங்க. என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? அப்பலாம் விடாகாத நீ. அக்கா, ஏதோ ஆயிடுச்சு சண்முகம். அண்ணி, ஒண்ணும் ஆகாத நீ. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்கிட்ட கையெழுத்து போட்டோ கொடுத்துட்டேன். அண்ணி, அவருக்கு என்னமோ ஆகும் போது. அண்ணி, ஒண்ணும் ஆகாத நீ. ஒண்ணும் ஆகாத நீ. ஆகாது அண்ணி, தைரியமா இருக்க நீ. ஒண்ணும் ஆகாத நீ. உங்களுக்கே தெரியும்ல, அவர் இல்லைன்னா நான் ஒரு மக்கள். அவருக்கு என்ன ஏதுனாலும் நான் தான் கவனிச்சு பார்த்துக்கணும், ஒரு குழந்தை மாதிரி. ஆனா நானு இந்த குடும்பம் தான் அவரை கவனிக்காம விட்டுட்டேனே சண்முகம்.
அடி ஒன்றும் ஆகாதடி. அடி இங்க பாருங்களேன். இல்ல தம்பி, அழாதீங்க அண்ணி. அண்ணி இல்ல அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஒண்ணு ஆகாது. அந்த மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவாரு? எல்லாத்தையும் அவர் மனசுல போட்டு போட்டு அடக்கிட்டு இருந்தார். இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி உங்க அண்ணன் தைரியமான ஆளுதான். ஆனா மனசுல பூ மாதிரி. அந்த மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவாரு சொல்லு. அதான் மொத்தமா இன்னைக்கு வெடிச்சு போச்சு. நானாவது மனசு தாங்கலன்னா சாத்துக்கிட்டயோ இல்ல உமா கிட்டயோ ஏதாவது சொல்லி புலம்புவேன். ஆனா அந்த மனுஷன் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்ல மாட்டாரு. எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள வச்சு 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 அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா இன்னைக்கு நான் கஷ்டப்படுறது உங்க அண்ணனுக்கு தெரியலையே. எல்லாமே முடிஞ்சு போச்சு. சொல்லாதீங்க அண்ணி. இல்ல அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாத அண்ணி. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாத அண்ணி. எல்லாரையும் இந்த குடும்பத்தையும் பாத்துக்கோங்க. பேசாதீங்க அண்ணி. இந்த குடும்பத்துல உங்க உங்க அண்ணனுக்கு அப்புறம் நீங்க தான். அண்ணி இல்ல அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாத அண்ணி. பேசாதீங்க அண்ணி. பாவம் பண்ண யாருக்குமே எந்த கெடுதலையுமே நான் பண்ணதில்லையே. நானும் என் புருஷனும் எல்லாரையும் வாழ வச்சுதானே பார்த்திருக்கோம். யாரையுமே நாங்க அழிச்சு பார்த்தது இல்லையே. பிறந்ததுல இருந்து நான் கஷ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல என் அப்பாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவோட பாசமே இல்லாம வளர்ந்த. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதல் என் புருஷன் மட்டும் தானே. இப்ப அவரையே நீ பறிச்சுக்கணும்னு நினைக்கிறியே. எங்களுக்கு குழந்தையே கிடையாது. என்னோட புருஷனை தான் நான் கல்யாணம் ஆனதுல இருந்து என் குழந்தையா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? பறிச்சுக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவர் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல சத்தியமா இருக்கவே மாட்டேன். என்னால இருக்க முடியாது. நானும் கூட வந்துட்டு என்னையும் கூட்டிட்டு போயிடு. இத்தனை வருஷம் நான் உன்னை கும்பிட்டதுக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா என் புருஷனை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துரு. அப்படி அவர் உனக்கு வேணும்னு நீ நினைச்சேன்னா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடு. அவர் இல்லாத உலகத்துல என்னால இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாது. அவரு
பொழைக்க வச்சுடு. என்னால அவர் எல்லாமே இருக்க முடியாது. ஹலோ. மேடம் நான் தான். ஆமா, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நீங்க இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணதான் நேத்து கால் பண்ணிருந்தேன். இல்ல மேடம், யாராவது அக்கேஷன்ஸ் ஏதாவது வந்தா தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் நினைக்கிறதே இல்லை மேடம். இதை பண்றதுல எனக்கு ஒரு மன திருப்தி, அவ்வளவுதான். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நேரம் பேசலாம். எஸ் ஷியோர். தேங்க்யூ. யா பாய் மேடம். வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க பானு மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்காங்க? தாத்தா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. லாஸ்ட் டைம் நீங்க இங்க வந்த போதே என்ன கொஞ்ச நெஞ்சமாவா கலாட்டா பண்ணாங்க? உங்க கூட பேசணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம் பேசி நீங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அதுல என்ன இருக்கு? பாவம், அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கவும் உங்களுக்கு ஒரு வடிகால் தேவைப்படுது இல்ல? நம்ம என்ன தினமும் வந்து அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறோம்? எப்பயாவது தானே வரும். நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு. பாவம், வாழ்க்கையில கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது இல்ல? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பானு மேடம். வர வர ஹோமுக்கு வரவங்க எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. உங்களை மாதிரி ரெகுலர் ஸ்பான்சர் இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். நீங்க பண்றது மிகப்பெரிய உதவி மேடம். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அச்சோ, நீங்க என்ன எங்கேயோ கொண்டு போயெல்லாம் வைக்காதீங்க. என்னை விட சொசைட்டில எத்தனையோ பேர் எவ்வளவு பெரிய சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்லணும்னா, பிரெயின் டெத் ஆகி ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்றது, அப்புறம் ஐஸ் டொனேட் பண்றது, எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்றாங்க. நான் பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். நான் சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கறேன், அவ்வளவுதானே. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வருது சொல்லுங்க மேடம்? பெத்த அம்மா அப்பாவே பசங்க உயிரோட இருக்கும்போது இவங்க யாருன்னு தெரியாது, யாரோ இவங்க அனாதைன்னு சொல்லி கொண்டு வந்து சேர்க்கறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? போன வாரம் இதே மாதிரி தான் ஒரு அம்மாவை கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட சாக போற கடைசி நேரத்துல இங்க கொண்டு வந்து சேர்த்ததை என் பையன் தான் அந்த அம்மா சொல்லி சொல்றாங்க. ஆனா அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்களே என்ன அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. நான் கூட எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு. வீட்டின் பேரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்னு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க இந்த மாதிரி ஹோம் நடத்திக்கிட்டு எவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்றீங்க. வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல அவங்க எல்லாம் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா லைஃப லீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. கிரேட் சர்வீஸ். கண்டிப்பா மேடம், நாங்க எங்களோட பெஸ்ட் பண்றோம். இதோ இன்னைக்கு கூட இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு சின்ன டூருக்கு கூட்டிட்டு போனோம்னு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு கூட்டிட்டு போனோம். வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச படத்தை ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டுறோம். ஆமா, நல்ல சாப்பாடு, நல்ல சூழ்நிலை, நல்ல எக்ஸசைஸ், எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்றோம். கிரேட் கிரேட். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்படித்தானே மேடம்? நீங்க இருந்து பாத்துட்டு தானே போக போறீங்க பானு மேடம்? ஐயோ, ஆக்சுவலி ஃப்ராங்கா சொல்லணும்னா இப்போ இந்த ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப டைட்டா இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கு. நானும் ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து இங்க செக் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எல்லா வீக்கெண்டும் ஏதாவது ஒரு வேலை. என்ன பண்றது? சரி, இதுக்கு மேல டிலே பண்ணக்கூடாது, இன்னைக்கே செக் கொடுத்துட்டு போகணும்னு தான் வந்தேன். நல்லது மேடம்.
நீங்க எங்க கூட லஞ்ச் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபியாவது எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஐயோ இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ப்ளீஸ். நோ ஃபார்மாலிட்டிஸ் நமக்குள்ள. நான் இன்னொரு நாள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி லீஜரா வரேன். அதே மாதிரி என் ஆஃபீஸ் கலீக்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ்னா இங்க வந்து டொனேட் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு நாள் அவங்களையும் கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன். தேங்க்யூ மேடம். இதாங்க மேடம் செக். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் ஏதோ இந்த மாதிரி இல்லங்கள்லாம் நடந்துட்டு வருது மேடம். அச்சச்சோ, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூ so மச். சரிங்க நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வரேங்க. எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு பானு மேடம்? வெளியில அம்மா கிரே கலர் சாரி கட்டி கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களா புதுசா வந்து சேர்ந்திருக்காங்க. யாரும் வந்து சேர்க்கல மேடம், அவங்களா தான் வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு யாரும் இல்லையா, தனி ஆளுன்னு சொன்னாங்க. என்ன ஏது பூர்வீகம் எல்லாம் அப்புறமா கேட்கலான்னு விட்டுட்டோம். பாவம் அவங்க புதுசா வந்திருக்காங்க, மனசு நோக கூடாது அப்படின்னு சரி அப்புறம் பேசிக்கலான்னு விட்டுட்டோம். Oh my God. Actually அவங்க என்னோட மாமியார். மாமியாரா? அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னால தான் இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு. இப்ப அவங்கள தேடிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனா அவங்க இங்க வந்து நான் அவங்க கிட்ட பேசி அவங்களை கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ்? தாராளமா கூட்டிட்டு போங்களேன். தேங்க்யூ வெரி மச் மேடம். என்னம்மா இது? நீங்க எப்படி இங்க? மா என்ன ஆச்சுமா? கொல்லப்புறம் வாசல்ல இருந்து வந்தவள எனக்கு அண்ணியா? அவ யோகியர் என்னன்னு எனக்கு தெரியாது. சரிம்மா, என்ன நடந்திருந்தாலும் நீங்க இப்படி வீட்டை விட்டு வெளியே வரலாமா சொல்லுங்க? என் பிள்ளைங்க எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது விளையாட்டு கூட சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்த சட்டையும் ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிறான். பக்கத்து வீட்டுல நடந்தா கூட என்னால பொறுத்துக்க முடியாது. ஆனா என் வீட்டுல கைராசி குடும்பத்துல இந்த மாதிரி நடக்கிறது இந்த காலகட்டத்துல ஒரு இயல்பான விஷயம்தான்மா. காலம் மாறிட்டே இருக்குல்லம்மா. எந்த காலம் மாறினாலும் கைராசி குடும்பம் மாறக்கூடாது. அம்மா இங்க பாருங்க, உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும்.
இப்ப நீங்க யாருமே வேண்டான்னு இங்க வந்து இருந்துட்டு இருக்கீங்களே, இது என்ன தெரியுமா? ஆதரவற்றோர் இல்லம். இங்கேயே ஓல்ட் ஏஜ் ஹோம் கூட இருக்கு. இதெல்லாம் ஏன் உருவாகுது? அம்மா முன்ன மாதிரி இப்பெல்லாம் யாரும் கூட்டு குடும்பத்தை விரும்புறது இல்ல. இவ்ளோ ஏன் பெத்த அப்பா அம்மாவா அவங்க பிள்ளைங்களே கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டுட்டு போறாங்க. இதுதாம்மா இன்னைக்கு அதிகமா நடக்குது. ஓ, பெத்தவங்களையே அவங்க சொந்த குழந்தைங்க இங்க கொண்டு வந்து விடுறாங்கல்ல. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் தூக்கி எறிகிறாளா?